ഹായ് ഫ്രണ്ട്സ്, ഇന്നിക്ക് രണ്ടാം ഉത്സവമാണ്. ഇന്നിക്ക് ആയില്യമാണ്. ആയില്യന സർപ്പத்துக்கு பூஜைയാണ്. இன்னும் சர்ப்ப பூஜையும் കഴിഞ്ഞ് அந்த பூஜைக்குள்ள பிரசாதம் வாங்கிட்டு நான் உங்களுக்கு அந்த பூஜை எல்லாமே காட்டிகிட்ருக்கேன். பூஜை டைமில் எடுக்க முடியல, அவ்வளோ பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. கூட்டத்தில் எப்படி எடுக்கிறதுனா எடுக்கலை. ஸோ கூட்டம் முடிச்சுட்டு எடுத்திருக்கேன். செவ்வாழை பழமான தூக்கியிருக்காங்க கொலைங்க, 2 கொலையும் சுற்றி. இன்றைக்கி அதை தான் இருக்குங்க. இந்த ஊரில் விசேஷம்னா கொலை, செவ்வாழை கொலை தான் கோவிலில் தூக்குவாங்க. ஸோ அது அப்புறமா கொடி மரத்தில் இன்றைக்கி மெயினான விஷயம் 2ஆம் உற்சவമാണ്. 2ஆம் உற்சவத்தினால கொடி ஏறி இருக்குது கொடி மரத்தில். இதை சுற்றியும் கோவிலை சுற்றி இருக்கிற இடமான, கோவிலை சுற்றியும் சுற்றாம்பலமான இது. ரொம்ப அழகான வழியான. நான் பண்ணுறதுல ஏதாவது தப்பு இருந்தாலும் என்ன மன்னிச்சிடுங்க. பார்க்குறவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்மளதில் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. ஓகேவா? இதை பாருங்கள், இங்கே தான் டொனேஷன் கொடுக்கறது, காணிக்கை கொடுக்கறது எல்லாமே. இதை பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக பூ டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காங்க. டெக்கரேட் பண்ணி அந்த பூ தோரணமே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கொடி மரத்தை சுற்றி இருக்கிற விக்கிரகங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். மேலே பாருங்கள், எங்கள் சிவன் கொடி சூப்பராக பறக்குதான். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு கொடிமரம் சுற்றி இருக்கிற அந்த சிலையெல்லாம் செம்மையாக இருக்குது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதில் இருக்கிற பிம்பங்கள்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? நான் அதை உங்களுக்கு சுற்றியும் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கா? ஸோ நல்லா அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே தனித்தனியாக ஒரு மாலை போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 10 நாள் இவங்க கொடிமரத்தை தொழுதுட்டு தான் நாங்கள் உள்ளேயே போகுவோம். சிவனுடைய உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கொடிமரமாக தான் ரொம்ப அழகான அந்த கொடி ஆடிட்டுருக்கு. ஸோ கோவில் இன்றைக்கும் அடைச்சி தான் இருக்குது. ஏன்னா மத்தியான டைமில் உச்ச பூஜை கழிஞ்சால் எப்போவுமே அடைச்சிருவாங்க. இதெல்லாம் இந்த சிவனுடைய மந்திரமான. அப்புறம் அப்படியே வந்தால் நம்ம எப்பவும் போல் பார்த்திங்களா, வெளியில் மொத்தம் தோரணம் எல்லாம் அழகாக அலங்காரம் பண்ணிட்டாங்க. சுற்றியும் செவ்வாழை பழம் தோட்டம் தான் வச்சுருக்காங்க. செவ்வாழை தான் தூக்கியிருக்காங்க பாருங்கள். எல்லாம் மொத்தமாக செவந்த பழம்தான் இருக்குது. அது காயான இந்த 10 நாளில் அதுவும் பழுத்துரும். ஓகேவா? மந்திரம், இது எல்லாமே மந்திரங்களான சிவனுடைய மந்திரங்க இருக்குது. வேணுன்றவங்க படிப்பாங்க. பூஜை முடிச்சுட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டு கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மலையாள மந்திரம் படிச்சுட்டு தான் போவாங்க. ஸோ இதுக்கப்புறமா இங்கே கடை இருக்குது. இந்த கடையில் தான் எல்லாமே பிரசாதத்துக்கு தேவையான, சாமிக்கு தேவையானது வாங்கிட்டு போய் கொடுக்கறதுக்கு. பின்ன பாருங்கள், இன்றைக்கி 2ஆம் உற்சவம் க்யூ பார்த்திங்களா எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு. நாங்களும் இன்றைக்கி க்யூவில் தாங்க நின்னோம். க்யூவில் நின்று தான் வாங்கியிருக்கோம், நானும் என் பையனும். நான் லைவில் இருந்தபோதே சொல்லிட்டு தான் போனேன். ஓகேவா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.